உங்கள்ட்ட ₹1,00,00,000 இருந்தா, அத அப்படியே கொண்டு போய் யுகேல முதலீடு பண்ணுவீங்களா? என்னப்பா கேள்வி இது? லண்டன்ல போய் முதலீடு பண்றது எல்லாமே கௌரவமான விஷயம் தானேன்னு நீங்க கேட்டா, அங்க தான் ஒரு ட்விஸ்ட் ஆனது இருக்கு. இன்னைக்கு யுகேவில் இருக்கிற கோடீஸ்வரர்கள் ஆளை விட்டா போதுமென்று சொல்லி யுகேயை விட்டு வேறு வேறு நாடுகளுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. 2025 மட்டுமே சுமார் 15,000 மில்லியனியர்ஸ் யுகே விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்று ஒரு அறிக்கை சொல்லுது. ஒரு பக்கம் தாறுமாற ஏறிக்கிட்டு இருக்கிற கரம்பில், இன்னும் ஒரு பக்கம் யுகேல முதலீடு செஞ்சால் முதலீடு செஞ்ச பணத்தை எடுக்க முடியாது என்று ஓடுகின்ற முதலீட்டாளர்கள். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு காலத்துல உலகத்தையே ஆட்டி படிச்ச யுகே இப்ப எக்கனாமிக் ஐசியூல இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏன் இந்த நிலைமை? அந்த நாட்டுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? பணக்காரங்க ஏன் இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டில் இந்த பணக்காரங்க வெளியேறாங்கன்னா அதே ஒரு சாதாரணமான நியூஸ் மாதிரி கடந்து போக முடியாது. ஏனென்றால் ஒரு சாதாரணமான மனுஷன் நாட்டை விட்டு போகிறது குடியேற்றம். ஆனால் ஒரு கோடீஸ்வரன் நாட்டை விட்டு போனா அது அந்த நாட்டோட பொருளாதார ரத்த கசிவு தான் நிறைய வல்லுநர்கள் சொல்வார்கள். இதனால நிறைய பணக்காரர்கள் யுகே விட்டு வெளியேறுவது நாங்கள் சாதாரணமான விஷயமா கடந்து போக முடியாது. உண்மையை சொல்ல போனா யுகே இப்ப அவங்க நாட்டு பணக்காரங்களுக்கே ஒரு எதிரி மாதிரி ஆயிடுச்சு. வரி மேல வரி, அப்புறம் அங்க இருக்கிற கடுமையான சட்டங்கள், இது எல்லாத்தையும் விட முக்கியமானது நிச்சயமற்ற சூழல். 2025 மட்டுமே 16,500 கோடீஸ்வரர்கள் வெளியேறி இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. இது உலகத்திலேயே சீனாக்கு அப்புறம் 2வது பெரிய வெளியேற்றம் என்று சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அங்க இருந்து ஓடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா ஜனநாயகம் கேபிட்டலிசம்னு பேசுற யுகேல இருந்து ஏன் ஓடுறாங்க? இப்படியான கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கான பதில் என்னன்னா, இப்ப யுகேல வெல்த் கிரியேஷன் பண்றதே பாவம் என்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிடுச்சு. இப்படி வெளியேறது வெறும் பணக்காரர்கள் மட்டுமில்ல, அவங்க கூடவே அவங்க வச்சிருக்கின்ற கோடிக்கணக்கான முதலீடு, அவங்க ஆரம்பிக்க இருந்த ஸ்டார்ட் அப்புகள், அவங்க மூலமா வர வேண்டிய பல்லாயிரக்கணக்கான வேலைகள், இது எல்லாமே சேர்ந்துதான் பேக்கப் ஆகி போகுது. இவங்க போறது எங்க தெரியுமா? துபாய், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு. ஏன் அங்க போறாங்கன்னு பார்த்தோம்னா, சிவப்பு கம்பளம் விரிச்சு அங்க இருக்கிற நாடுகள், அதாவது அந்த நாடுகளோட அரசாங்கங்கள் இப்படிப்பட்ட பணக்காரர்களின் முதலீட்டாளர்களையும் வரவேற்கிறாங்க. உங்க காசை இங்க கொண்டு வாங்க, எங்களுடைய நாட்டில் முதலீடு செய்யுங்க, நாங்க உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம்னு அந்த நாடுகள் சொல்லுது. இப்படி சொல்லுகின்ற நாடுகளுக்கு தான் நிறைய முதலீட்டாளர்கள் போவார்கள். அதை விட்டுட்டு நிறைய கெடுபிடிகளை போட்டு, நிறைய சட்டங்களை போட்டு, நிறைய வரிக்கு மேல வரியை போட்டால் அந்த நாட்டில் யாராவது முதலீடு செய்வார்களா? இதனால்தான் யுகேவிலேருந்து நிறைய பணக்காரர்கள் வேறு வேறு நாடுகளுக்கு போகிறார்கள். யுகேவோட அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க டேக்ஸை ஏத்தினா எங்ககிட்ட நிறைய காசு வருமானு நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல என்ன நடக்குதுன்னா, டேக்ஸை ஏத்த வரி கட்டுற தகுதி இருக்கிற ஆளுங்க நாட்டை விட்டு ஓடுறாங்க, அதாவது யுகே விட்டு வெளியேறாங்க. அப்புறம் யாருக்கிட்ட டேக்ஸ் யுகேவோட அரசாங்கம் வாங்க முடியும்? இது எப்படின்னா, தங்க முட்டை போடுற வார்த்தை நிறைய முட்டை வேணும்னு சொல்லி அறுக்கிற கதையாகத்தான் இதனை நாங்க பார்க்க முடியும். நீங்க நினைக்கலாம், பணக்காரங்க போனா நமக்கு என்ன அப்படின்னு. அதாவது பணக்காரங்க ஒரு நாட்டை விட்டு போனா அது என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு ஊர்ல இருக்காருன்னா அதனை சுத்தி ஒரு பெரிய ஒரு எக்கனாமியானது இருக்கு. அவர் கட்டுற டேக்ஸில் தான் அங்கே ரோடு போடுறதுல இருந்து ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறது வரைக்குமே நடக்கும். அவர் வெளியேறும் போது அந்த ஊரை மெல்ல மெல்ல தன்னுடைய பொலிவியை இழக்க ஆரம்பிக்கும். அங்கே அந்த ஊருக்கு கிடைக்கின்ற நிறைய வசதிகள் கிடைக்காமல் போகும். யுகே இப்போ அந்த ஒரு கோஸ்ட் டவுன் கலாச்சாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கின்றதுதான் உண்மை. சுருக்கமாக சொல்லணும்னா, யுகே இப்போ ஒரு கை டேக்ஸ் லோ குரோத் அப்படிங்கிற ஒரு பொருட்குள்ள சிக்கி இருக்கு. காசு இருக்கிறவனுக்கு அங்க பாதுகாப்பு இல்லை, பிசினஸ் பண்றவனுக்கு அங்க லாபம் இல்லை. அப்புறம் ஏன் ஒருத்தன் அங்க இருக்கணும்? இதனாலதான் யுகேல இப்ப எக்ஸ்பிரஸ் எக்ஸிட் ஆனது நடந்துகிட்டு இருக்கு. சரி, பணக்காரங்க மட்டும்தான் யுகே விட்டு ஓடுறாங்கன்னு பார்த்தா, இன்னும் ஒரு பக்கம் யுகேவோட அடையாளமா இருந்த பிரமாண்டமான தொழிற்சாலைகள் எல்லாம் ஒவ்வொன்னா மூச்சு திணறிக்கிட்டு இருக்கு. இதற்கு காரணம் போர் இல்லை, இதற்கு ஒரு சிம்பிளான விஷயம் தான் காரணம். அதுதான் கரண்ட் பில். நம்ம ஊர்ல வீட்டுல ஏசி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போட்டாரு கரண்ட் பில் எப்படி கூட வரப்போகுதுன்னு நாங்க பயப்படுறோம் இல்ல. ஆனா பிரிட்டன்ல இருக்கின்ற தொழிற்சாலைகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற முன்னேறிய நாடுகள், அதாவது G7 நாடுகள்ல யுகேல தான் இண்டஸ்ட்ரியல் கரண்டோட விலை ரொம்ப அதிகம். 1 கிலோவாட் அவருக்கு 26.63 பவுண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. இது மெத்த நாடுகளோட அவரேஜை விட 63% அதிகம். அதாவது பக்கத்தில் இருக்கின்ற பிரான்ஸோ இல்லை அமெரிக்காவிலேயோ ஒரு பொருளை தயாரிக்கிற செலவை விட பிரிட்டன்ல தயாரிக்கிற செலவு 2 மடங்கு அதிகமாம். அப்புறம் என்னென்று இங்க
தொழிற்சாலைகள் இயங்கும், எப்படி தொழிற்சாலைகள் இயங்க தயாராக இருப்பார்கள். இதனால பணக்காரர்கள் வெளியே போறது மட்டும் இல்லாமல் நிறைய தொழிற்சாலைகளும் இந்த கரண்ட் பில் அதிகரிப்பால யூகே விட்டு வெளியே போகலாமான்னு யோசிச்சு கொண்டு இருக்காங்க. இதனால இப்ப என்ன ஆகுதுன்னா, பல வருஷமா யூகேவோட பெருமையா இருந்த டல்போர்ட் ஸ்டீல் ஃபேக்டரி, அப்புறம் கிரென்ச் மவுஸ் ஆயில் ரிஃபைனரி, இதெல்லாம் இப்போ தங்களுடைய ஃபேக்டரிகளை மூடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இரும்பு உருக்கிற ஃபேக்டரிக்கு கரண்ட் தான் மெயின் சாப்பாடு. அந்த சாப்பாடோட விலை இவ்வளவு அதிகமாக இருந்தா அந்த ஃபேக்டரி எப்படி உயிர் வாழ முடியும்? இதேதோ சாதாரணமான ஒரு கம்பெனி மூடப்படுற மேட்டர் இல்லை. மேட்டர் மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனால் அது அப்படி இல்லை. இது ஒரு நாட்டோட இண்டஸ்ட்ரியல் முதுகெலும்பியை உடைக்கிற விஷயமா பார்க்கப்படுது. அதாவது யூகேவோட இண்டஸ்ட்ரியல் முதுகெலும்பே இப்போ உடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன் யூகேல மட்டும் கரண்ட் விலை இப்படி அதிகமா போயிருக்குன்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். இதற்கு பின்னாடி பல அரசியல் காரணங்கள் இருக்கு. ஒன்று, அவங்க கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு லட்சத்துக்காண்டி மலிவா கிடைச்ச நிலக்கரி மற்றும் கேஸ் பயன்பாட்டை ரொம்ப சீக்கிரமா குறைச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலாக வந்த வின் பவர் இன்னும் சரியா அங்க வேக்காகல, நிலைத்து நிக்கல. இதனால தட்டுப்பாடு வரும்போது விலை தாறுமாற ஏறுது. இன்னும் ஒரு பக்கம் இந்த பழைய கிரிட் சிஸ்டத்தை மாத்தாம அப்படியே வச்சிருக்காங்க. அரசாங்கம் நாங்க இயற்கையை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகளோட கருத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவை யூகே பாய்த்து கொண்டதுதான் இவர்கள் இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்ததற்கு முக்கியமான காரணம். ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டு ரஷ்யாட்ட இருந்து குறைந்த விலைக்கு வாங்குகின்ற கேஸ் மற்றும் கச்சானைகளை யூகே நிறுத்தி இருந்தார்கள். அதனை குறைத்து கொண்டார்கள். இப்படி குறைந்த விலைக்கு வருகின்ற கேஸ் கச்சானைகளை குறைத்து கொண்டதால யூகேக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி இப்ப அதனுடைய விலையும் அதிகமாக மாறி இருக்கு. ஆகவே ரஷ்யா உக்ரைன் போரோட ரஷ்யாவை பகிர்ந்து கொண்டதும் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளையும் போட்டதும் யூகே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான பெரிய காரணமாக பார்க்கப்படுது. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் மேனு வச்சுக்கோங்க. புதுசா ஒரு ஃபேக்டரி கட்டணும்னா நீங்க யூகேல போய் முதலீடு பண்ணுவீங்களா? உள்ள இருக்கிறவனே கரண்ட் பில் கட்ட முடியாம ஓடுறான், நாம ஏன் அங்க போய் முதலீடு பண்ணணும்? யூகேல போய் முதலீடு பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்கல்ல. இதைத்தான் இப்ப எல்லாருமே நினைக்கிறாங்க. இதனால பழைய ஃபேக்டரிங்க மூடப்படுறது மட்டும் இல்லாம புதுசா எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் யூகேக்குள்ள வராம கதவு பூட்டப்பட்டிருச்சு. இதனால யூகேக்கு எந்த ஒரு முதலீடுமே வராது. ஒரு பெரிய ஸ்டீல் ஃபேக்டரியை மூடினா அங்க வேலை செய்யற 5000 பேருக்கு மட்டும் வேலை போகாதுங்க. அதை நம்பி இருக்கிற சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, மெக்கானிக் ஷாப், லோக்கல் கோட்டுன்னு ஒரு மொத்த ஊரே செத்து போயிடும். யூகேல பல ஊர்கள் இன்னைக்கு பேய் நகரம், அதாவது கோஸ்ட் டவுனா மாறிக்கிட்டு வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு முறையான எனர்ஜி பாலிசி இல்லாததுதான். சுருக்கமா சொல்லணும்னா யூகே இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கரண்ட் விலையை கட்டுப்படுத்தாத வரைக்கும் அந்த நாட்டில் இனிமேல் ஒரு ஆணியை கூட தயாரிக்க முடியாது என்பதுதான் உண்மை. யாருமே அங்க முதலீடு பண்ண மாட்டார்கள், புதிய கம்பெனிகளை உருவாக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. உங்க வீட்டு பணத்தை எடுத்து உங்க வீட்டுல முதலீடு பண்ணாம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? இதுதான் இப்ப யூகேல நடக்குது. யூகே மக்களோட பென்ஷன் பணம் பல வருஷமா யூகே கம்பெனிகள்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இப்போ அந்த பணத்தை நிர்வகிக்கிறவங்களே பிரிட்டன்ல, அதாவது யூகேல காசு போட்டா தேராதன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 50% இருந்த முதலீடு இப்போ வெறும் 4% வந்துடுச்சு. மொத்த பணமும் அமெரிக்காவுக்கும் ஆசியாவுக்கும் போகுது என்பதுதான் உண்மை. சொந்த நாட்டு பணமே நாட்டை நம்பாதப்போ வெளியூர்காரன் எப்படி வந்து யூகேல முதலீடு செய்வான் என்ற கேள்வியும் பல மத்தியில் எழும்பியிருக்கு. இப்ப யூகேவோட அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, ஏஜே கம்பெனிகளுக்கு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறாங்க. அதாவது தங்களுடைய நாட்டுக்கு வரவேற்கிறார்கள். பழைய தொழிற்சாலைகளுக்கு கரண்ட் பில்லை குறைக்க 2027 வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி யூகேவோட அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஆனா புதுசா வர்ற ஏஜே டேட்டா சென்டர்களுக்கு மட்டும் அள்ளி அள்ளி சிலைகளை யூகேவோட அரசாங்கம் கொடுக்குறாங்க. இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து இருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற கரண்டே கம்மியாத்தான் இருக்கு, அதாவது கொஞ்சம் கரண்ட் தான் எங்ககிட்ட இருக்கு. இப்போ அந்த கரண்டை இரும்பு இருக்கிற ஃபேக்டரிகளுக்கு கொடுக்கணுமா இல்ல ஏஎம் மிஷின்களுக்கு கொடுக்கணுமா என்ற கேள்வியில் பல மத்தியில் எழும்பியிருக்கு. அரசாங்கம் பழைய இண்டஸ்ட்ரியல் எல்லாத்தையும் போதும், இண்டஸ்ட்ரி எல்லாமே போதும், இனி எல்லாம் ஏஜே தானன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. அதாவது யூகேவோட அரசாங்கம் பழைய இண்டஸ்ட்ரி எல்லாமே போதும், அது வேலைக்காகாது, இனி ஏஜே தான் ஃபியூச்சர்ன்னு சொல்லி அந்த முடிவுக்கு யூகேவோட அரசாங்கம் வந்துட்டாங்க போல இருக்கு. ஆனா ஒரு இரும்பு இல்லாம வெறும் ஏஜையை மட்டும் வச்சு ஒரு நாடு ஜெயிச்சிட முடியுமான்னு பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஏஜே தான் ஃபியூச்சர், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா
அது மட்டும்தான் ஃபியூச்சர்ன்னு நினைக்கிறது சுத்த முட்டாத்தன். இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் ஏதோ யூகேல மட்டும் நடக்கிற ஒரு சாதாரணமான ஒரு பொருளாதார மாற்றம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. இது உலக சக்தி. ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு மாறுறதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிளாகத்தான் பார்க்கப்படுது. யூகே எதை இழக்கிறாங்களோ அதை லாபமாக்கிக்கிட்டு போறதுக்கு இன்னைக்கு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப யூகேல இருந்து 16,000 கோடீஸ்வரர்களும் மூடிக்கிட்டு இருக்கிற தொழிற்சாலைகளும் மட்டும் காணாம போகல. அவங்க இடம்பெயர்ந்துக்கிட்டு போறாங்க. துபாய், சிங்கப்பூர் அப்புறம் கிழக்கு ஐரோப்பா நாடுகள்ல இன்னைக்கு யூகேல இருந்து வர்ற பணத்தை வச்சு புது சாம்ராஜ்யங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு. மலிவான மின்சாரம், தெளிவான கொள்கை, இந்த இரண்டுமே எங்க இருக்கோ அங்குதான் இனி உலகம் ஓடும் என்பதுதான் இப்ப நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். யூகேல இது இல்லாதபடியா தான் யூகேல இருந்து நிறைய முதலீட்டாளர்களும் பணக்காரர்களும் வெளியில போறார்கள். எந்த நாட்டுல இது இருக்கோ அங்க போய் அதனை முதலீடு செய்கிறார்கள். ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி மட்டும் போதாது, உற்பத்தி அதாவது மேனுஃபேக்சரிங்கும் ரொம்பவே முக்கியம். ஒரு தடவை ஒரு பெரிய இரும்பு ஆலையை மூடிட்டாங்கன்னா அங்க வேலை செஞ்ச ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட அந்த திறமை அப்படி அழிஞ்சு போயிடும். இதைத்தான் இண்டஸ்ட்ரியல் மசில் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அரசாங்கமே நினைச்சாலும் மறுபடியும் அதே மாதிரி ஒரு திறமையான ஆட்களை உருவாக்க 20 வருஷம் ஆகும். யூகே இப்ப தன் கைகளை தானே வெட்டிக்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. யூகேக்கு இப்ப இந்த நிலைமை தான் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. இன்னைக்கு யூகேவோட இந்த நிலைமையை பார்த்த ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. ஒரு காலத்துல உலகத்தையே மிரட்டின ஒரு நாடு இன்னைக்கு தன் நாட்டில் ஒரு விளக்கு எரிய வைக்கிறதுக்கு கூட திணறுது. இது எல்லா வளர்ந்த நாடுகளுக்குமான ஒரு எச்சரிக்கை மணி. நீங்க எவ்வளவு பெரிய வல்லரசா வேணா இருக்க, ஆனா உங்க நாட்டுல கிரிட் சரியில்லைன்னா, உங்க நாட்டுல கரண்ட் விலை அதிகமா இருந்தா நீங்க சீக்கிரமே ஒரு எக்கனாமிக் மியூசியமா மாறிடுவீங்க. அதாவது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது. வரலாறு எப்பவுமே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. யார் ஒருத்தர் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறலையோ அவங்க விழுந்துடுவாங்க. யூகே இன்னைக்கு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் நாடா இருக்கணுமா இல்ல வெறும் ஏஐ சர்வர்கள் இருக்கிற ஒரு டேட்டா சென்டரா இருக்கணுமா என்ற இந்த குழப்பத்துல தான் அந்த நாடே இப்ப சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கு. ஆனா ஒன்று, ஒரு தேசம்ங்கிறது வெறும் கம்ப்யூட்டர் கோடிங்கில மட்டும் இல்லை, அங்கே இருக்கின்ற உழைப்பாளர்களோட வியர்வையிலும் அங்கே இருக்கின்ற இயங்கி கொண்டிருக்கிற தொழிற்சாலைகளையும் தங்கித்தான் இருக்கு. ஆனா இப்ப யூகேல அந்த தொழிற்சாலைகள் மெல்ல மெல்ல குறைஞ்சு கொண்டே இருக்கு. இது ஒரு தசாப்தத்தினுடைய முடிவென்று தான் சொல்லணும். யூகே இந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருமா இல்லாட்டி வரலாற்றுல இப்படி ஒரு சாம்ராஜ்யம் இருந்ததென்று படிக்கிற அளவு மட்டும்தான் இருக்க போதா? இதோட பதில் யூகே எடுக்க போற அடுத்த 5 வருஷ முடிவுல தான் தங்கி இருக்கு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூகே பண்ற இந்த தப்புல இருந்து மற்ற நாடுகள் என்ன கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். என்ன ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.